நாடு முழுக்க ஓட்டு திருட்டு குறித்தான விவாதம் பெரிதா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்களினுடைய ஓட்டுகள் திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டு டெலீட் செய்யப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம் வாக்காளர்கள் வாக்களிக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பல அதிர்ச்சிக்குரிய ஆவணங்களை scroll.in ஊடகம் வெளியிட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியலையும் தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு நடந்த பிறகு வாக்குப்பதிவினுடைய சதவீதங்களையும் முன்வச்சு ஒரு ஆய்வை நடத்தி ஸ்கிரால் ஊடகம் முஸ்லிம்களினுடைய வாக்குகள் திட்டமிட்டு டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவாதத்தை முன் வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல குண்டர்கி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் நடந்தப்பவே பார்த்தோம்னா ஸ்கிரால் ஊடகத்துல ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிருந்த பல பூத்கள்ல பார்த்தோம்னா யாரெல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு தெரியுதோ அவர்கள் வாக்கே போட விடாம தடுக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கள செய்தியை ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் மூலமா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது அவங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவோட ஒப்பிட்டு அவங்களுடைய ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங்ல சொன்னதும் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவில் இருக்கிறதும் ஒத்து போகுது. குறிப்பாக முஸ்லிம்களின் வாக்குகள் பெரும்பாலான இடங்களில் டெலீட் செய்யப்பட்டிருக்குது, வாக்களிக்காமல் தடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை அவங்க சொல்றாங்க. குண்டர்கி அப்படிங்கிற அந்த தொகுதி பார்த்தோம்னா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில பாஜக கடைசியாக 1990களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது கிடையாது. சமாஜ்வாதி கட்சி தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டு வருது. 2022 நடந்த யூபி எலெக்ஷன்ல பார்த்தோம்னா இந்த தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி பாஜக வேட்பாளரை விட 43,000 ஓட்டு லீடிங்ல வந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி லோக்சபா தேர்தல் 2024 லோக்சபா தேர்தலையும் சமாஜ்வாதி கட்சி தான் இந்த தொகுதியில் அதிக வாக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த லோக்சபா தேர்தல் நடந்து இடையில வெறும் 6 மாத கேப்ல நடந்த இடைத்தேர்தல், குண்டர்கி தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 1.4 லட்சம் ஓட்டு மார்ஜின்ல பாஜக ஜெயிச்சிருக்கு. அதாவது 2022 பாஜக இந்த தொகுதியில் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோனா வெறும் 30%. ஆனா இந்த இடைத்தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளோனா 77%. அதே சமயம் சமாஜ்வாதி கட்சி 2022 எவ்வளவு வாங்கியிருந்தாங்கன்னா 46.3%. இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் 11.5%. ஸோ பாஜகவினுடைய ஓட்டு எப்படி ஏறி இருக்கு, சமாஜ்வாதி கட்சியினுடைய ஓட்டு எப்படி இறங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, இதை வச்சு மட்டுமே ஓட்டு திருட்டு நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இன்னும் வெவ்வேறு விதமான ஆய்வுகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியிலும் பாஜக அதிக வாக்குகள் பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனா 2024 நடந்த லோக்சபா தேர்தலில் எவ்வளவு முஸ்லிம்கள் பாஜகவுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த சர்வேல அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா வெறும் 2% முஸ்லிம்கள் தான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் அடுத்த 6 மாசத்துல நடந்த குண்டர்கி இடைத்தேர்தலில் முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பூத்துல பாஜகவினுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அது எப்படி நடந்தது அப்படின்னு ஸ்கிரால் ஊடகத்தினர் சொல்றாங்க அப்படின்னா முஸ்லிம்களின் வாக்குகள் அந்தந்த பூத்கள்ல பெருமளவு டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நான் முஸ்லீம் ஓட்டர்ஸ் தான் பெருமளவில் அந்த பூத்தில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாலுமே அந்த தொகுதிகளில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த குண்டர்கி சட்டமன்ற தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் 436 பூத் இருக்குது. அந்த 436 பூத்துலையும் இந்த இடைத்தேர்தலில் எவ்வளோ ஓட்டர் டர்ன் அவுட் நடந்திருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ ஓட் ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கடந்த 2024 லோக்சபா எலெக்ஷன் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த லோக்சபா எலெக்ஷனில் ஒவ்வொரு பார்ட்டியினுடைய ஓட் ஷேர் என்னவா இருந்தது, ஓட்டர் டேர்ன் அவுட் என்னவா இருந்தது அப்படிங்கிற விவரங்களை ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் விவரங்கள் அதையும் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ லோக்சபா எலெக்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா எங்கெல்லாம் முஸ்லீம் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பூத்துலலாம் பார்த்தோம்னா பாஜகவினுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாக இருந்திருக்கு. அதே மாதிரி எங்கெல்லாம் நான் முஸ்லிம்ஸ் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களோ அங்கெல்லாம் பாஜகவினுடைய ஓட் ஷேர் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் நடந்த குண்டர்கி இடைத்தேர்தலில் ரிலீஜியஸ் விவரங்களை எல்லாம் தாண்டி எல்லா பூத்துகள்லையுமே அரௌண்ட் 70% ஓட்டு வந்து பாஜக வாங்கியிருக்கு. இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே இருக்கிறது முஸ்லீம் பாப்புலேஷன், அடுத்ததான் பிஜேபியினுடைய ஓட் ஷேர். இதில் முஸ்லீம் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 70, 80, 90 அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு லைனை பாருங்க, அதான் லோக்சபா ஓட் ஷேரு.
அதில் பார்த்தோம்னா அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது 10% குறையிறத நம்மளால் பார்க்க முடியுது. 20க்கு கீழே 10க்கு கீழே வர்றதை பார்க்க முடியுது. இதே வந்து இப்போ இந்த பை எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனுடைய பை எலெக்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம்கள் 70, 80, 90ன்னு இருக்கிற இடத்துல பாருங்க, இந்த பிளாக் லைன் தான் பை எலெக்ஷனுடைய கிராஃபு. அதில் பிஜேபியினுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது 60, 70, 80னே மெயின்டைன் ஆகுது. முஸ்லீம்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலுமே இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்க. அதுலேயும் பார்த்தோம்னா சில பூத்தில் 85% முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய சில பூத்துலலாம் பார்த்தோம்னா பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அப்போ லோக்சபா தேர்தல் வரைக்கும் 2% முஸ்லீம்கள் மட்டுமே வாக்களித்த பாஜகவிற்கு இந்த இடைத்தேர்தல் 6 மாதத்துக்கு பின்னாடி நடந்த இடைத்தேர்தலில் சடனாக முஸ்லீம்கள்லாம் பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டர் டேர்ன் அவுட் இருக்குல்ல, ஒவ்வொரு பூத்துலையும் எவ்வளோ ஓட்டர் டேர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க. குண்டர்கி தொகுதியில் வந்து பார்த்தோம்னா லோக்சபா எலெக்ஷனில் எல்லா பூத்துலையுமே வந்து 70% டேர்ன் அவுட், மொத்தமாக ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 70% அரௌண்ட் இருந்திருக்கு. எல்லா பூத்துலையுமே எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்த பூத்தாக இருந்தாலுமே 70% மேலே இருந்திருக்கு, அரௌண்ட் 70%. ஆனால் இந்த பை எலெக்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஏரியாக்கள்லாம் முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அந்த ஏரியாக்களில் ஓட்டர் டேர்ன் அவுட் அப்படிங்கிறதும் குறைஞ்சிருக்கு. அப்போ முஸ்லீம்களை விட இந்துக்கள் அதிகமான எண்ணிக்கையில் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்கிராலினுடைய இந்த அனாலிசிஸ் சொல்லக்கூடிய கூற்று. ஆனால் இந்த பேட்டர்ன் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த லோக்சபா எலெக்ஷனில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கிராஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் டேர்ன் அவுட்டோடைய கிராஃபு முஸ்லீம் பர்சன்டேஜ் வந்து 70, 80, 90ன்னு இருக்கிற இடத்துலலாம் பார்த்தோம்னா லோக்சபா எலெக்ஷனில் அந்த ஆரஞ்சு லைனில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. ஆனால் இந்த பைப்போலை எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இந்த லைன் வந்து கீழே இறங்குறத பார்க்க முடியும் நீங்கள். சரி, இதை வச்சு மட்டும் எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய ஓட் ஷேர் அந்த பூத்தில் ஒவ்வொரு பூத்துலையும் எவ்வளோ இருந்தது, அந்த பூத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அதில் என்ன தெரிய வருது அப்படின்னா எங்கெல்லாம் பாஜகவினுடைய ஓட் ஷேர் பர்சன்டேஜ் எந்த பூத்துலலாம் அதிகமாக இருக்குதோ அந்த பூத்துலலாம் பார்த்தோம்னா ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஓட்டர் டேர்ன் அவுட் அதிகமாக இருக்குது. எங்கெல்லாம் பாஜகவினுடைய ஓட் ஷேர் கம்மியாக இருக்குதோ அங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையே கம்மியாக இருக்குது, ஓட்டர் டேர்ன் அவுட்டே கம்மியாக இருக்குது. அப்போ லோக்சபா எலெக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனில் நான் பிஜேபி பார்ட்டிஸுக்கு ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களில் பல பேர் இந்த பைபோலில் இந்த பை எலெக்ஷனில் ஓட்டே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்த ஓட்டர் டேர்ன் அவுட்டுங்கிறது லோக்சபா எலெக்ஷனில் அந்த குண்டர்கி தொகுதியில் 67.6 இருந்திருக்குது. இந்த பை எலெக்ஷனில் பார்த்தோம்னா 57.7 குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே சமயம் பாஜகவினுடைய ஓட் ஷேர் மட்டும் பார்த்தோம்னா 32.5% இருந்து 76.7 அதிகரிச்சிருக்கு. அப்போ இதை பற்றி ஸ்கிரால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த இடைத்தேர்தல் அப்போ ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணப்பவே பார்த்தோம்னா ஹமீர்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தோம்னா முஸ்லீம் ஓட்டர்ஸை போலீஸே வந்து முஸ்லீம் ஓட்டர்ஸ்லாம் ஓட்டு போட விடாமல் தடுத்தாங்க, ஒன்லி நான் முஸ்லீம் ஓட்டர்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு ஸ்கிரால் வந்து அப்போவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட ஊரில் லோக்சபா எலெக்ஷனில் 70% பதிவாயிருந்தது ஓட்டு. இந்த பைபோலில் பார்த்தோம்னா வெறும் 18.5% தான் பதிவாயிருக்கு. அந்த 18.5% பதிவான ஓட்டுகளில் பெரும்பான்மையான ஓட்டுகளை யார் வாங்கியிருக்காங்கன்னா பிஜேபி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது நீக்கிறது இருக்குல்ல, இதுலேயும் முஸ்லீம்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம்கள் அதிகமான பூத்துகளில் தான் பார்த்தோம்னா அதிக அளவிலான டெலிஷன் நடந்திருக்கு. அதே சமயம் முஸ்லீம்கள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பூத்தில் பார்த்தோம்னா டெலிஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக நடந்திருக்கு. அதாவது முஸ்லீம்ஸ் வந்து ஒரு பகுதிகளில் ஒரு பூத்தில் 70லேருந்து 90% பேர் முஸ்லீம்ஸாக இருக்காங்க ஒரு பூத்தில் அப்படின்னா அங்கே டெலிஷன் அப்படிங்கிறது 5% மேலே வந்து நடந்திருக்கு. ஆனால் அதே 70லேருந்து 90% நான் முஸ்லீம்ஸ் ஒரு பூத்தில் இருக்காங்கன்னா அங்கே டெலிஷன் அப்படிங்கிறது 3லேருந்து 4% தான் நடந்திருக்கு. அதே மாதிரி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பூத்துலலாம் பார்த்தோம்னா புதிய வாக்காளர்களை சேர்க்கறது அடிஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக தான் நடந்திருக்கு. அதே சமயம் நான் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பூத்துலலாம் பார்த்தோம்னா புதிய வாக்காளர்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கிராஃபை பார்த்தோம்னா எங்கெல்லாம் புதிய வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அந்த பூத்துலலாம் பாஜக அதிக வாக்குகளே வாங்கியிருக்கு புதுசாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட புதுசாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட பூத்துகளில்.
அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்தார் நகர்னு ஒரு வில்லேஜ் அந்த தொகுதியில். அதில் பார்த்தோம்னா 73% வாக்காளர்கள் வந்து முஸ்லீம்கள். அப்போ இந்த வாக்காளர் பட்டியலை வந்து திருத்தும் போது பார்த்தோம்னா, அங்கே டெலிட் பண்ணப்பட்ட ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த டெலிட் பண்ணப்பட்ட ஓட்டுகளில் 86% ஓட்டுகள் வந்து பார்த்தோம்னா முஸ்லீம்களுடைய ஓட்டு தான். அந்த அனாலிசிஸில் ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்றது என்னன்னா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 58% பூத்துகளில் முஸ்லீம் மக்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எல்லா பூத்துகள்லையுமே 5%க்கும் அதிகமாக டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ராகுல் காந்தி பார்த்தோம்னா கர்நாடகாவை மையப்படுத்தியும், பீகாரை மையப்படுத்தியும், மகாராஷ்டிராவை மையப்படுத்தியும், ஹரியானாவை மையப்படுத்தியும் ஓட்டு திருட்டு நடக்கிறது, வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது, நீக்கிறது, இதிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் திருட்டு நடக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதற்காகவே அவர் பீகாரில் மிகப்பெரிய பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொண்டார். இந்த சமயத்தில் ஸ்க்ரால் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் நடந்திருக்கக்கூடிய திருத்தங்கள், வாக்குப்பதிவில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், இது குறித்தான இந்த ஆய்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.